ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிபி ட்ராவலர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து திருப்பதி போகிறோம். இப்போ நிற்கிது பாருங்கள், இது வந்து வைகை ட்ரெயின். இங்கே வைகை போயிட்டு, அதாவது சென்னை போயிட்டு அங்கேருந்து டேரெக்டாக திருப்பதி போகிறது நம்ம பிளானே. வாங்க பார்ப்போம். நம்ம வைகை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் இருக்கும். மதுரையிலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து காரைக்குடி, இது மாதிரி 2 ட்ரெயின் மாற்றி விடுவாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா டெய்லி காலைல 6:45க்கு கிளம்பிடும். அங்கேருந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா 1:45 கிளம்பும். நம்ம 1 வீக் முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது உண்மையிலே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிற கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கால் வைக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம உட்காந்தது தான் எடுக்கவே இல்லை. நீங்கள் உட்கார இடத்துல விண்டோ ஓப்பன் க்ளோசிங் ப்ராப்ளம், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தால் நம்பர் இருக்கும், கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக 6:45க்கு கரெக்டாக வண்டி கிளம்பிருச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக தான் போகிறோம். மொத்தம் 4 பேர். முன்னாடியே புக் பண்ணியாச்சு. மதுரை ஸ்டேஷன் தாண்டோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த வையாத்து வியூ தான் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது மார்னிங் டயத்தில் ஜன்னல் சீட்டில் உட்காந்தா வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாம் பச்சை பசேர்னு அந்த ஏர்லி மார்னிங் அந்த வெயில் இல்லாமல் நல்லா இருக்குங்க. வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறப்பயே ஸ்டேஷன் இருந்துருச்சு, சோழவந்தான்னு. இந்த மலை பார்த்திங்கன்னா சிறுமலை, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா நீ ஹைவேல போகிறப்பையும் நல்லா தான் இருக்கும், ட்ரெயினில் போகிறப்பையும் நல்லா தான் இருக்கும். ட்ரெயின் போகிறப்ப ரைட் சைடில் நமக்கு சீட்டு கிடச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வெயில் பொழக்குங்க. லெஃப்ட் சைடில் கிடச்சா நல்லாலாம் இருக்கும். ஆனால் நமக்கு ஜன்னல் சீட்டே இல்லை. நமக்கு ஜன்னல் சீட்டில் ஆள் இல்லாதப்போ உட்காந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. பாருங்கள், திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனே வந்தாச்சு. இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோழவந்தான்னு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம், சென்னை, எக்மோருங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சென்னைக்கு போக ஒரு 7.5 மணி நேரம் ஆகுது காலைல வைகையில். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருச்சி வேகமாக போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து மெதுவாக போகிற மாதிரியே இருக்கும். திருச்சி வந்தோடனே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சென்னையே வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர் வந்தாச்சு. வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா ரெஸ்ட் எடுக்கிற ரூமு. ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், அப்புறம் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அந்த வெளியே டேபிள் இருக்குது, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லையும் இருக்காது, மெயின் ஜங்ஷன் இந்த மாதிரி இடத்துலாம் இருக்கும். மொத்தம் 4 பேர் போயிருந்தாங்கன்னா 200 ரூபா. இது தங்குறதுக்குன்னா தனி ரேட் இருக்குங்க. உள்ளே ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் 1 ஹவர்லேயே நாங்கள் கிளம்பியாச்சு. இதுக்கடுத்து நம்ம வந்து சென்ட்ரலுக்கு போகிறோம். சென்ட்ரல் டேரெக்டாக ட்ரெயின் இருக்குது, வாங்க போவோம். எக்மோர்லேருந்து சென்ட்ரலுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பு தான். நாங்கள் ட்ரெயினில் போகாமல் மெட்ரோவில் தான் போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 8 ரூபா தான். மெட்ரோ இறங்கினா தான் ஈஸியாக அப்படியே சப்வே வழியாக அந்த அப்படியே சென்ட்ரலுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ங்க. நம்ம ட்ரெயின் தான் நிற்கிது, வாங்க போய் பார்ப்போம். நம்ம புக் பண்ணதை பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரு. வாங்க. சென்ட்ரலேருந்து போகிற எல்லா ட்ரெயினும் மேக்ஸிமம் கூட்டமாக தான் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருப்பதி போய்ட்டு மைசூர் போகும். ஒரு வழியாக நம்ம சீட்டை தேடி கண்டுபிடிச்சி அப்பர் சீட்டு வேறு மாதிரி படுத்தாச்சு. நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சப்பறம் தெரியுது ரேணிகுண்டா ஜங்ஷனுக்கே வந்தாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி ஜங்ஷன் வந்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா 8:45. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணு நிவாஸ்ன்னு இருக்கும். அங்கே தான் ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. இப்போ நம்ம விறுவிறுன்னு அங்கே தாங்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போனோடனே விஷ்ணு நிவாஸ் தான் இருக்கும், பெரிய பில்டிங் கணக்கா. அங்கே தான் க்யூ வரிசையாக நிற்கும். நம்ம போய் வேகமாக நிற்கணும். 9 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் க்யூ பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து நிற்கிதுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 ஃப்ரீ டிக்கெட் தருவாங்க. கண்டிப்பாக டிக்கெட் வாங்குறப்ப ஆதார் கார்டு ஜெராக்ஸும் முக்கியம். அப்போ அந்த டிவி இருக்கும், அதிலே டிக்கெட் பார்த்துக்கலாம், ஸ்லாட்டு எந்த ஸ்லாட்டு இந்த மாதிரி. அது கொஞ்சம் பேராக உள்ள விட்டதுக்கப்புறம் இங்கே தான் நிற்கணும். இங்கே எல்லாருக்கும் சிஸ்டத்தில் டிக்கெட் தருவாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்யூலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து க்யூலேருந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9 மணி ஸ்லாட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்னையிலேருந்து புதுசாக நம்ம ஒரு அண்ணே வந்திருக்காரு. அண்ணே, இவர் நம்ம கூட ஜாயின்ட் ஆகிட்டாப்புல. இதுக்கப்புறம் நாங்கள் மாஸ் காட்டுறோம், வாங்க போகலாம். இப்போ நைட்டு வந்து இந்த விஷ்ணு நிவாஸ் இங்கேருந்து நம்ம தங்கிட்டு காலையில் அலிப்பூர் வழியாக நம்ம நடந்து போகிறோம். ஒரு தூக்கத்தை போட்டு
காலைல சந்திப்போம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. என்னடா நைட்டு 9 மணி ஸ்லாட்டு தானே எப்போக்கு எந்திரிக்கிறான்னு நினைக்கிறாங்க. நம்ம அலிப்பிரி வழியாக நம்ம நடந்து தான் போகிறோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் மொத்த கூட்டமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் கிளம்பியாச்சு. வெளியே போய் பார்த்தோன்னா ப்ரைவேட் பஸ் இருந்துச்சு. அடிவாரத்துக்கு 20 ரூபா தான். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு லக்கேஜ் சென்டர் இருக்குது, ஃப்ரீ தான். இங்கே லக்கேஜை நம்ம டேக் மாதிரி தருவாங்க. அந்த டேகை நம்ம பேக்கோட கட்டிக்கணும். டேகை வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு பில்லு மாதிரி தருவாங்க. அந்த பேக்கை பூரா நம்ம பின்னாடி கொண்டு போய் கொடுக்கணும். அந்த பில்லை மட்டும் நம்ம பத்திரமா கொண்டு போய் வைக்கணுங்க. இது முழுக்க முழுக்க படி ஏறி வருவாங்களே அவங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லக்கேஜ் சென்டரில் பேக்கெலாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பேக் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். இதுக்கப்புறம் இந்த இருக்குது படி அப்படியே மாதிரி கீழே வழியாக நடந்து போகிறோம். நாங்கள் நம்ம மலையோட அடிவாரம் இங்கேருந்து நம்ம நடக்கணும். கீழே போனோன்னே இந்த பூஜைக்கு தேவையான தேங்காய் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கி சாமி கும்பிட்டு தேங்காயெல்லாம் உடச்சிட்டு தான் நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். என்னடா எல்லா படியிலும் மஞ்சளும் குங்குமம் அப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் பாட்டு நடந்துட்டேன். போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது அது ஒரு வேண்டுதல் தாங்க. எல்லா படியிலும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு மேலே போயிட்டே இருந்தாங்க. இந்த அலிப்பிரி வழியாக நம்ம போனோம்னா நிறையா கோயில்கள், சிற்பங்கள் இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம். போகிற நம்ம சாமி கும்பிட்டு ஒன்று போயிட்டே இருக்கலாம். இந்த அலிப்பிரி பாதை தான் நம்ம நடந்து போகிறதுலே பெரிய பாதை. இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டுன்னு ஒன்று இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜா கோபுரம். இதுதான் ஃபஸ்ட்டு கோபுரம். இதுக்கப்புறம் தான் நம்ம படி ஏறுற மாதிரி இருக்கும். வேண்டுதலே நிறையா வேண்டுதல் இருக்குது. சந்தன குங்குமம் படிக்கட்டை தேய்ச்சிட்டு போகிறது, சூடத்தை பொறுத்திட்டு போகிறது, இந்த மாதிரி நிறையா. கீழேருந்து நம்ம செக்கிங் பாயிண்ட்டு போகிறதுக்குள்ளேயே நிறையா சிற்பங்கள் இருந்துச்சு. அது ஒன்று ஒன்றா கும்பிட்டு போகிறப்ப டைம் ஆயிடுச்சுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா செக்கிங் பாயிண்ட்டு. லக்கேஜ் இந்த மாதிரி இருந்தால் செக் பண்ணுவாங்க நடந்து போகிறதுல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வந்து ரொம்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாம் இங்கேயே விட்டுட்டு போயிடணும். இல்லாமல் சில்வர், மெட்டல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய்க்கலாம். நம்ம நடந்து போகிறதுலே 2 பாதை இருக்குது. அலிப்பிரி மெட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு. அலிப்பிரி வந்து 3550 ஸ்டெப்பு, ஸ்ரீவாரி பார்த்திங்கன்னா 2338 ஸ்டெப்பு. நம்ம நடந்து போகிற பாதையில் பார்த்திங்கன்னா வன விலங்குகளை நிறையா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா புள்ளிமானுங்க. ஆனை இது வரைக்கும் நான் டிவியில் பார்த்துருக்கேன், ஜூவில் பார்த்துருக்கேன். ரொம்ப கிட்டக்க நேரில் இப்போ தாங்க பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அலிப்பிரி வழியாக போனோம்னா மொத்தம் 9 கிலோமீட்ரு. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போனோம்னா 2 கிலோமீட்டருங்க. அலிப்பிரி வழியாக போனோம்னா 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போனால் 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இப்போ தான் மானை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு 1800 ஸ்டெப்பு நடந்தீங்கன்னா காளி கோபுரமே வந்துடும். மேலே இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா இங்கே தான் ஃப்ரீ டிக்கெட் ஃபஸ்ட்டு வழங்கினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டு வழியாக போனீங்கன்னா அடிவாரத்துலேயே 3000 டிக்கெட் வழங்குவாங்க. காளி கோபுரம் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஹால்ட் போட்டாச்சு. ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வடை சாப்பிட்டோம். இது போக சாப்பாடு இருக்குது, இளநீர் இருக்குது. உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கலரு இந்த மாதிரி நிறையா அதுவும் இருக்குது. இங்கேனே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி சென்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டு அணில் ஒன்று சாப்பிட்டு இருந்துச்சு தேங்காவை. அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காளி கோபுரங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நடந்து போகிறது அதிகமாக இருக்கும். ரோடு நம்மளை நிறையா டைம் கிராஸ் பண்ணோம். சில டைம் நம்ம ரோட்லேயே நடந்து போகிற மாதிரி இருக்கும். என்னடா கூட்டமாக இருக்கே அப்படின்னு போய் பார்த்தோம்னா அடுத்து ஒரு மான் நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு தெரிலங்க. இது என்ன இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வன விலங்குகளுக்கு நம்ம கண்டிப்பாக உணவு கொடுக்கக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா நான் சொல்ல, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அனுமான் ஸ்டாச்சு, பெரிய அனுமான். இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 350 ஸ்டெப் இருக்குது. போகிற வழியே போலி சுட போட்டிருந்தாங்க, அது வாங்கியாச்சு. அடுத்து என்னடா கூட்டம் பார்த்தா திரும்பவும் புள்ளிமான். இது வந்து ரொம்ப கிட்டக்க இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட கூட்டமே அங்கே பின்னாடி அங்கங்கே ஒன்று இருந்துச்சு. இந்த மாதிரி விலங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வீடியோ எடுத்திங்கன்னா போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உள்ளே இறங்கி கூப்பிட்றேன் இந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம். இது பார்த்திங்கன்னா கொத்த மண்டபம்.
ரோடு பார்த்திங்கன்னா அடுத்து வண்டி பூரா இறக்கம் இருக்கும், அந்த வழியாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக நடந்து போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது மங்கிங்க. இது நார்மல் மங்கி கிடையாது, இது ஒரு மாதிரி ப்ரீடுங்க. இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரோட்டு பக்கமே நடந்து போகிற மாதிரி இருக்கும். போக போக நம்ம கவனமாக தான் போகணும். இந்த கோபுரம் கருத்து எல்லோரும் முட்டி போட்டு தான் நடந்து போகிறாங்க சாமி கும்பிட்டு. அது என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம்னால இப்போ நம்மளும் ஒரு 5 படிக்கட்டு அப்படியே ஏறிட்டு நம்ம அப்படியே மேலே போயாச்சு. இது பார்த்திங்கன்னா கடைசி படிங்க. கீழே சாமி கும்பிட்டோம்ல, அது இது கடைசி. இது வந்துட்டோம்னா நம்ம வந்தாச்சுன்னு அர்த்தம் மேல் திருப்பதிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அலிப்பிரி வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க படி ஏறதுக்கு மட்டும். நிழல் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. மெதுவாக நடந்து உட்காந்து வந்தீங்கன்னா. இதே நீங்கள் பஸ் வசதி இருக்குது, இல்லை ப்ரைவேட் காரு, உங்கள் கார் இருந்தால் வரலாம், இல்லை டாக்ஸி அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் போயிட்டு அன்னதானம் போடுவாங்க, போய் சாப்பிட்டுட்டு சந்திப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லக்கேஜ் சென்டர் தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் இருந்துச்சு, சண்டை போட்டு நிறைய. அப்புறம் அவங்களே கதவை திறந்துட்டாங்கன்னு எடுத்துக்கொண்டாங்க. அப்புறம் எல்லோரும் தப்பி போய் பேகை தேடிட்டு இருந்தாங்க. நம்ம கையில் பில்லு கொடுத்துருப்பாங்க, அதை போய் ஃபஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா என்ன ரோவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இவ்வளோ தூரம் நமக்கு பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி போய் தேடணும் அவசியம் இல்லை. இதாங்க அது பில்லு. அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம அன்னதான கூடம், மாதவ நிலையம் PAC 2ன்னு வாங்க. மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் லக்கேஜ் சென்ட்ரு. அடுத்து இது தான். இது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் அன்னதானம் போடுவாங்க. இங்கேயும் க்யூ நிற்கும். நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு டைமிங் இருக்குங்க. உள்ளே போய் ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம் துவையல் கொடுத்தாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா திரும்பி சாம்பார் சாதம் இருந்துச்சு. அதுக்கடுத்து தயிர் சாதம் கொடுத்தாங்க. படியேறி வந்து அதுக்கும் நல்லா பசி, நல்லா சாப்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம் ரெண்டுமே போட்டாங்க. பக்கத்துலேயே நம்ம ஒரு லாக்கர் ரூம் இருந்துச்சு, அங்கே தான் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறது தான். போய் நம்ம அப்படியே முட்டையை போட்டு சாமி பார்க்க வேண்டியது. மொட்டை போட்டு நம்ம இருக்கிற எல்லா பேக்கையும் இங்கே லாக்கரில் நம்ம வச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க டெம்பிள். நம்ம நடந்தே போயிட வேண்டியது தான் வேடிக்கை பார்த்துட்டு. போகிற உள்ள எல்லா கடையிலையும் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். டிஷர்ட்டு இது மாதிரி எல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு தேவை நீங்களே பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து போகிற உள்ள ஒரு டீ மட்டும் சாப்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா திருமலா பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து திருப்பதிக்கு பஸ் நிறையா இருக்கும். டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 90 rupees. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பஸ் வரும், கோயில்கிட்ட இறக்கி விடுவாங்க. நம்ம அப்படியே நடந்து போய் இங்கே பெருமாள் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், அது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்படியே போகிறல ஃபோனை லாக்கரில் வச்சு சாமி பார்க்க கிளம்பியாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 மணி ஸ்லாட்டு தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு நம்ம வரிசையில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-5.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. 10:45 அப்புறம் வெளியே வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே பாருங்கள் மேலே ஏரியாச்சு. கொஞ்சம் இங்கே விளக்கில் ஏற்றுவோம்ல அங்கே இருக்குது. இதோட இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் முக்கியமான விஷயம் லட்டு வாங்கியாச்சு, கிளம்புறோம். லட்டை போய் வீட்டில் சாப்பிட்றோம், அவ்வளோதான்.